மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இதை பாக்குறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம், எப்போ என் வாழ்க்கை சரியான பாதைக்கு போகும்னு ஒரு கேள்வி. அந்த பதில தேடிதான் இப்போ நீங்க இங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி பாதை இருக்குங்க. சில நேரம் அது நமக்கு கைக்கு எட்டாத மாதிரி தோணும், சில நேரம் நம்ம வாழ்க்கை நம்மள சோதிக்குங்க. ஆனா அந்த நேரத்துல நம்மளை காப்பாத்தி வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குது. அதுதான் நம்மளுடைய குலதெய்வம். பல தடவை கடைசி நிமிஷத்துல விஷயங்கள் சரியாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் சும்மா இல்லைங்க, அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருள் தான் காரணமா இருக்குங்க. மேஷராசிக்காரர்களே, இந்த பலன்கள் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை செய்யணும்னா இந்த நிமிஷத்துல ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வத்துடைய பெயரை எழுதுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான மேஷ ராசி நேயர்களே, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. சூரியன் உச்சமடையக்கூடிய ராசியாகவும் ஆண் ராசியாகவும் நீங்க இருக்கிறதால தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே அதிகமாயிருக்கும். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்க. கடவுளை முழுசா நம்பக்கூடியவங்களா இருப்பீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதுல உற்சாகமாக செயல்படக்கூடிய பழக்கம் கொண்டவங்களா இருப்பீங்க. தான் எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தனக்கு மேல இருக்கிறவங்க கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பழகிறவங்க 5 வயசுல இருந்தாலும் சரிங்க, 50 வயசுல இருந்தாலும் சரிங்க, எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க. சுய மரியாதையை விரும்புறவங்க. தனக்கு கெட்டதையே செஞ்சாலும் எல்லாரையும் தாங்கி நிற்கக்கூடிய பூமி தாய் போல பொறுமைசாலிகளா இருப்பாங்க. தாயுள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. அதிகாரத்தை காட்டியோ ஆழ்பலத்தை காட்டியோ இவங்களை அடக்கிட முடியாதுங்க. மனசார பாராட்டி பேசினாலும் அன்பா நடந்துகிட்டாலும் இவங்க குழந்தை மாதிரி அடங்கி போயிடுவாங்க. மத்தவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுப்பாங்க. எவ்வளவு பெரிய நெகட்டிவான சூழ்நிலை வந்தாலும் நகைச்சுவையா பேசி ஆறுதலான வார்த்தைகளையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இவங்க எப்பவுமே நடந்துப்பாங்க. இதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க. இப்படி சிறப்பான குணங்கள் கொண்ட மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுதுங்க. சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் தந்தை வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மேம்படும். சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். வழக்குகள்ல வெற்றி கிடைக்குங்க. பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்க போறீங்க. உயர்கல்வியில் இருந்த குழப்பங்கள் விலகும். தொழில் முன்னேற்றங்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுதுங்க. பண வரவு அதிகரிக்க போறதால உங்களுக்கு குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள், நிதி நெருக்கடியால நிம்மதி இழந்து ரொம்பவே தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களோட சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போயிருக்கிறதும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமா மன அழுத்தம் இருக்கிறதும், நீங்க எந்த ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அதுல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை எப்ப நல்லபடியா மாறும், நல்லது எப்ப நடக்கும் அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. நீங்க என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும் நல்லதையும் மத்தவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மாறி மாறி வந்துகிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் மறந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்களை அதிகமா யோசிக்க வச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது என்னுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா, நல்ல தீர்வு சொல்ல மாட்டாங்களா, கடைசிக்கு என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா, ஆறுதலா 4 நல்ல வார்த்தை பேசிட மாட்டாங்களா, என்ன உண்மையா நேசிக்க மாட்டாங்களா, எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழக மாட்டாங்களா அப்படின்னு தான் நீங்க ஆதங்கப்படுறீங்க. இப்படி நினைக்கக்கூடிய உங்ககிட்ட நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, கஷ்டங்கள் வருது அப்படின்னா நீங்க நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லைங்க. நீங்க தவறான நபர் அப்படின்னு அர்த்தம் இல்ல. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கத்து கொடுக்குது அப்படிங்கறத நீங்க உணர்ந்துக்க வேண்டிய காலம். சாதாரணமா எல்லாரும் சொல்லலாங்க, நல்லது செஞ்சா இங்க காலம் இல்ல அப்படின்னு நினைப்பாங்க.
நம்ம நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சாலும் அதற்கான பலன்கள் உடனே கிடைக்கலனாலும் அது கால தாமதமாக தான் கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப வரைக்கும் நீங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழல்ல இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உங்க வாழ்க்கை இன்னும் முடிஞ்சிடல அப்படிங்கறத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையோ, கணவன் மனைவி பிரிவோ, அல்லது காதல் தோல்வியோ, அல்லது வேலை இல்லாம கஷ்டப்படுறதோ, இது மாதிரி உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரல, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்துல நீங்க வாழ போறீங்க. அதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இதை நீங்க எடுத்துக்கணும். சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச நாளா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப வருஷமா இப்படிதான் போயிட்டு இருக்கு, எனக்கு சுத்தமா நிம்மதி இல்ல, என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல, என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்க, எப்பவும் நான் மத்தவங்களுக்காக வாழ்ற மாதிரியே இருக்கு, எனக்கு பிடிச்ச சின்ன சின்ன ஆசைகளை கூட என்னால நிறைவேற்றிக்க முடியல, இதையெல்லாம் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கும்போது என்னடா இந்த வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாம தான் இன்னமும் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க. சில பேர் தன்னுடைய படிப்புக்கு சம்பந்தமே இல்லாம குறைவான சம்பளத்துல தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வேலை அதிகமான சம்பளத்தோட கிடைக்க போகுது. அதே நேரத்துல அந்த வேலையில சில சவால்களை எல்லாம் கடந்து வந்தீங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சுட்டு கடன்ல இருக்க அவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. உங்களுடைய பொருளாதாரம் உயரப்போகுது. குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு வந்திருப்பீங்க. சரியான புரிதலோடு சரியான மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் குலதெய்வத்திற்கு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வது, ஆரோக்கியமான விஷயங்களை செய்யறதன் மூலமா இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உங்களுக்கு கரு உருவாகக்கூடிய சூழல்ல நீண்ட தூர பயணங்களையும் அளவுக்கு அதிகமாக யோசிக்கிறதையும் முற்றிலுமாக நீங்க தவிர்க்கணும். இதை மட்டும் நீங்க சரியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அழகும் அறிவும் ஒன்றாக இருக்கக்கூடிய குழந்தை பிறக்கும். இதனால் வரைக்கும் நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தாலும் உங்களுடைய மனசுல நெகட்டிவான எண்ணங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல உங்களுக்கு முழு திருப்தி இல்லாத மனநிலையா இருந்திருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனதளவுல பல சோதனைகள் எல்லாமே வந்திருக்கும். உங்களுடைய கடின உழைப்பால உங்களுக்கு வருமானம் அதிகமா வரக்கூடிய சூழல் இருந்தாலும் வருமானத்தையும் மீறி அதிகமா கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல்களும் வந்திருக்கும். சில இடங்கள்ல மத்தவங்களுக்கு கடனா பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாம ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பீங்க. இதனாலேயே குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருந்திருக்காது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 50 வயசுக்கு மேல இருக்கவங்க ஏதாவது உடல் பிரச்சனை காரணமா மருந்து மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுவீங்க. ஆனா அது குணமடையாம தொடர்ந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய கிரக நிலைகள் காரணமா மருந்துகளோட இயற்கையான உணவு முறைகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலுப்பெறும். எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் நீங்க மீண்டு வர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக தெரிஞ்சு உங்களுக்கு சில துரோகங்களை எல்லாம் செஞ்சிருப்பாங்க. மத்தவங்க செஞ்ச தப்புக்கும் நீங்களே பழியேத்துக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிலரை மாத்த முடியாது, ஆனா நம்மள நாம மாத்திக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்துக்கும் பதில் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இயற்கைக்கும் கடவுளுக்கும் நம்மளுடைய மனசாட்சிக்கும் உண்மையாக இருந்து யாரோட மனசையும் புண்படுத்தாம நம்ம அடுத்த நிலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். நீங்க பெருசா மதிச்ச சில உறவுகள், உயிராக நினைக்கக்கூடிய சில மனிதர்கள், எதிர்காலம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளும் ஆதரவா இருக்கக்கூடிய குடும்பமுமே உங்களுக்கு பல கஷ்டங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வழிகளையும் வேதனைகளையும் கடந்து இன்னும் நீங்க ஓரளவுக்கு நல்லா இருக்கீங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச நல்ல விஷயங்களும் தான் காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கையில நீங்க பெருசா எதையுமே ஆசைப்படல. ஆரோக்கியமான சாப்பாடு, தனக்குன்னு சந்தோஷமான நல்ல நல்ல குடும்பம், மனசுக்கு பிடிச்ச வீடு, தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வேலையோ தொழிலோ இது இருந்தா போதும். உடல் ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அடிப்படையான விஷயங்கள் ஓரளவுக்கு கிடைச்சாலும் மனசுல நிம்மதி இல்லாததுனால உங்க முகத்திலையும் தேஜஸ் இல்ல. இதுக்கப்புறமாவது இந்த வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நீங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்கீங்க. எதை செய்ய போனாலும் ஏதாவது ஒரு தடைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி இடைஞ்சலா இருந்திருக்கும். இக்கட்டான நேரத்துல யாராவது எனக்கு சின்ன ஒரு உதவி செய்ய மாட்டாங்களா, என்னை கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ முறை கடவுள்கிட்ட நீங்க வேண்டுதலா வச்சிருப்பீங்க. உங்களுடைய அத்தனை வேண்டுதல்களும் இனி பழிக்க போகுது. இதுவரைக்கும் வாடகை வீட்டுல இருந்திருப்பீங்க, அதனாலேயே உங்களுக்கு திருமணம் சில நேரங்கள்ல தடைபட்டு இருந்திருக்கும். அதை நேரடியா சொல்லாம ஜாதகம் சரியில்லை, பொருத்தம் இல்லை, அரசாங்க வேலை இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களா காதலிச்சா கூட அவங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல எங்க அப்பா அம்மா ஒத்துக்கல, எனக்கு உன்னைய பிடிக்கல அப்படின்னு கடைசி நேரத்துல ஏமாத்திட்டு போகக்கூடிய சூழலும் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் அமையும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய திறமைகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உங்களுடைய நிர்வாகத்திறன் மற்றும் தலைமை பண்பு அதிகரிக்கும். மற்றவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வைக்கிற மாதிரியான செயல்களை செய்வீங்க. துணிச்சலான முடிவுகளை எடுப்பீங்க. இதுவரைக்கும் பொது இடங்கள்ல நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு கொஞ்சம் தயங்கி நின்று இருப்பீங்க. ஆனா அப்புறமா நீங்க துணிந்து செய்ய போறீங்க. இதன் காரணமா உங்களுக்கு போட்டியாளர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எதிரிகள் யாரும் குறுக்க வர மாட்டாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. புதனும் சுக்கிரனும் உங்களுடைய பேச்சு திறமைக்கு காரணமா இருக்க போறாங்க. இதுவரைக்கும் நீங்க பேசின பேச்சை விட நீங்க எல்லார்கிட்டையும் நம்பிக்கையோடு பேச போறீங்க. உங்களுடைய பேச்சுல ஒரு காந்த சக்தி இருக்க போகுது. புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க போறீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டம் விரிவாக போகுது. குடும்பத்துல நெருங்கிய உறவுகள் மரணத்தால மன வலிமையை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு மன வலிமையோடு எல்லா காரியங்களையுமே நீங்க செய்ய போறீங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய போறாங்க. அதுவும் கை நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய அழகான வாழ்க்கை துணை அமைவாங்க. உங்களுடைய 2 பேருடைய வருமானமும் உங்க குடும்ப பொருளாதார சூழலையும் உயர்த்த போகுது. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் புதிதாக உங்களுக்கு சொந்த வீடு வாகனம் எல்லாமே சாத்தியமாகும். வெகு விரைவிலேயே நீங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. நீண்ட காலமாக உங்க குடும்பத்துல வாழ்க்கை துணையின் உறவுகள் மூலமாக நிறைய பிரச்சனைகள் எல்லாமே சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. நீண்ட காலமாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்த உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை விட்டு விலகி இருக்க போறாங்க. அவங்க செஞ்ச பாவங்களுக்கும் மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டதுக்கும் சரியான தண்டனை கிடைக்க போகுது. இதற்கு பிறகு குற்ற உணர்ச்சியால அவங்களே உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க போறாங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது உங்களுடைய நல்ல பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் சில மனிதர்கள் எந்த எல்லைக்கும் போய் தவறான விஷயங்களை செய்வாங்க. அதனால உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆண்கள் மற்றும் பெண்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க கவனமா இருக்கணும். சனிக்கிழமைகள்ல சனி வழிபாடு செய்யறதும் பிரதோஷ நாட்கள்ல சிவனை வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க எதையாவது வேண்டுதல் வச்சுட்டு நிறைவேற்றாம இருந்தீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றுங்க. உங்க வாழ்க்கையில இனி எந்த விஷயத்துக்கும் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாமே நல்லபடியாக அமையும். தன்னம்பிக்கை தைரியத்தோடவும் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க போறீங்க. ஜெயிக்க போறீங்க. அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. கட்டாயமா உங்களுக்கு நல்லதே நடக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் கதவை தட்டும். அதனால அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.